ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டெய்லரிங் கிளாஸில் 4th கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நார்மலாக அப்படியே ப்ளைனாக ஒரே கோடாக ஸ்டிச் பண்ணது நம்ம பார்த்துருக்கோம். இதிலே வந்துட்டு அந்த இப்போ அதே மாதிரி நான் இப்போ ஒரு ஸ்டிச் போட்டு காட்டுறேன். இது வந்து லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, ரப் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ரா எட்ஜ் கிட்ட நம்ம தைக்கும் பொழுது கட்டு தையலுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ப்ளைனாக ஃபஸ்ட்டு தைச்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் துணியை மடிச்சுட்டு நம்ம ஜஸ்ட் நான் ப்ளைனாக ஒரே ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கனாக்கா இது உங்களுக்கு அந்த எட்ஜு கிட்ட லாக் ஆகிருக்காது. இதே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு ப்ளவுஸில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறோன்னாலும் சைடில் அப்படியே பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போட்டாகணும். ஸோ அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் கம்பல்சரி. அது வரத்துக்கு கொஞ்சம் அது வந்து துணி சுருங்காமல் அழகாக நீட்டாக வரத்துக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் நீங்கள் இதே மாதிரி எடுத்து தான் ஆகணும். ஏன்னாக்கா நம்ம ஃபுல் எல்லா ட்ரெஸ்ஸுமே தைக்கும் பொழுது அந்த லாக் பண்ணுற மாதிரி அந்த லாக் ஸ்டிச் போட்டு தான் ஆகணும் இந்த ஸ்டார்ட் பாயிண்டில். அதோடைய ப்ராக்டிஸை நீங்கள் அதுக்கு இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூல்கண்டு ஃபுல்லாக முடிக்க சொல்லியிருக்கேன். அண்ட் இதுக்கும் இன்னொரு நூல்கண்டு ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதே மெத்தட்லேயே தான் மெஷின் எம்ப்ராய்டரி, இந்த குட்டி மிஷின்லேயும் லோடிங் மெஷின் எம்ப்ராய்டரிக்கும் கிட்டத்தட்ட இந்த zigzag தான். இது எப்படி நம்ம மூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அதுலேயும் எம்ப்ராய்டரிலையும் வரும். இப்போ நம்ம எம்ப்ராய்டரிக்கெலாம் போகலை, ஜஸ்ட் வந்து அந்த zigzag ஸ்டிச் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி லாக் போட்டதுக்கப்புறம் நல்லா டைட்டாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து உடனே வராது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த மாதிரி ப்ளைனாக ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் புது துணியாக இருக்கட்டும், ஸ்டிஃபாக இருக்கட்டும். அப்போ தான் வந்துட்டு இந்த zigzag மாதிரியான பேக் ஸ்டிச் போடும்பொழுது உங்களுக்கு அந்த துணி கிழிஞ்சிராது. கொஞ்சம் நஞ்சு போன மாதிரியோ இல்லைன்னா கொஞ்சம் பழைய துணியாவோ இருந்ததுன்னா கிழிஞ்சு போயிட்டு ஓட்டையாக இருக்கும். நம்மளுக்கு அந்த ரிவர்ஸில் கரெக்டாக அந்த துணி இழுக்க முடியாததுனால என்ன ஆகும்னா கண்டிப்பாக அந்த துணி கிழியும், நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். நான் வேறு வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸே முடிச்சிட்டேன், போய் பார்த்தாக்கா இல்லை. ஸோ மறுபடியும் புதுசாக பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் நான் மடிச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த எட்ஜுக்கிட்ட ஒரு zigzag பண்ணுங்கள். அப்படி நம்ம வந்து அதாவது என்னுடைய பக்கம் நான் துணியை இழுக்கணும், இழுத்து விடும்பொழுது தான் அடுத்தடுத்த ஸ்டிச் வரும். ஸோ இப்போ அந்த இழுக்கும்பொழுது நம்ம அப்படியே பிடிச்சா இழுத்தா வராது. அந்த ப்ரெஷர் ஃபுட் இருக்கு இல்லைங்களா, அந்த மிதியை நம்ம லைட்டாக தூக்கி விடணும். அப்போ ஜஸ்ட் அதை மேலே நம்ம தூக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு கேப் கிடைக்கும். டக்குன்னு அந்த துணியை இழுக்கணும், அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே விடணும், அதுக்கப்புறம் ஸ்டிச். ரொம்ப அதாவது சொல்லும்பொழுது கொஞ்சம் ஏதோ கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் இப்போ பாருங்கள், சுருக்கமே இல்லாத அந்த zigzag ஃபுல்லாக நான் முடிச்சிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இதுதான் மெயினு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த 2 துணியோடைய எட்ஜையும் சேர்த்த மாதிரி ஒரு zigzag ஃபுல்லாக போடுங்க. ஸோ துணி சுருங்கக்கூடாது, மெயினாக அதுதான் இதில் வந்து முக்கியமான விஷயம். துணி சுருங்காமல் நெருக்கம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கேப்பாகவே போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நெருக்கமாக போடுங்க. அப்புறம் ஈவனாக அந்த கரெக்டாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி பேக் ஸ்டிச் கொடுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி நல்லா கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஹேண்டில் நான் வந்து மேலே எடுக்கும்பொழுது டக்குன்னு முன்பக்கம் என் பக்கம் இழுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே விட்டுறேன், ஸ்டிச் வரும். அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் ஹேண்டில் அந்த மேல் பக்கம் தூக்கிட்டு அந்த கேப்பில் டக்குன்னு துணியை வந்து இழுக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கையை விட்டுறாதீங்க. எனக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆள்காட்டி விரல்ல ஊசி கரெக்டாக நல்லா ஏறிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ரத்தம் வந்துச்சு. எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா கூட தெரியும், ஒன் சைடாக லைட்டாக கோணலாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த விரல்கிட்ட அந்த நகம். அதனால் ரொம்ப கவனமாக செய்யுங்க. ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகாமல், அதே மாதிரி எடுத்தோடனே ஸ்பீடாக செய்யணும், இன்றைக்கி இது முடிச்சே ஆகணும், அந்த மாதிரிலாம் பதட்டப்படாமல் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி 2-3 தடவை நிறைய பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டிச்சோடைய டெக்னிக்ஸ்னு உங்களுக்குன்னு ஒரு விஷயம் தெரிகிற வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள், ஒரு நாள் ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.